தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மறுநாளே மாணவி அளித்த புகாரின்படி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. நீதிபதி ராஜலட்சுமி முன்பு குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஆஜரானார். ஞானசேகரன் சார்பில் வழக்கறிஞர் கோதண்டராமன், ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் ஆஜராகினர். தீர்ப்பை வாசித்த நீதிபதி ஞானசேகரனை குற்றவாளி என்று அறிவித்தார். ஞானசேகரன் மீதான பாலியல் வன்கொடுமை ஆதாரங்களை அளித்தல், பெண்களை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல் உள்ளிட்ட 11 குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு நிரூபித்திருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். தொடர்ந்து தனக்கு தந்தை இல்லை, தாய் மட்டுமே இருக்கிறார் என்றும் அவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றும் ஞானசேகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனது தொழில் பாதிக்கும் என்பதால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் தனது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதால் நிறைய கடன் வாங்கியிருப்பதாகவும் இதனால் குடும்பம் பிரச்சினைக்கு உள்ளாகும் என்றும் ஞானசேகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றம் புரிந்திருக்கிறார் என்றும் இது அரிதிலும் அரிதான வழக்கு என்றும் தெரிவித்தது. எனவே ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஞானசேகரனை குற்றவாளி என்று மீண்டும் தெரிவித்த நீதிபதி அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். இதனையடுத்து ஞானசேகரன் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மீது 11 சட்டப்பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாணவியிடம் விபத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல், மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், மாணவியின் உடல் காயத்தை ஏற்படுத்துதல், மாணவியை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், மாணவியை கடுமையாக தாக்குதல், மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல், மாணவியின் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் ஆகிய பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 4 ஆகிய பிரிவுகளில் ஞானசேகரன் மீது குற்றங்கள் நிரூபணமாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு நீதிமன்றத்தில் நிரூபித்திருப்பதாக அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்திருக்கிறார். தனது குடும்பத்தை தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் தண்டனை குறைத்து வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் கோரிக்கை வைத்ததால் அதற்கு அரசு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். 11 குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன. 11 குற்றங்களையும் அவர் அரசு தரப்பு அதை நிரூபித்து சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீது மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் நாராயணன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஞானசேகரன் மாத்திரம்தான் சிங்கிள் அக்யூஸ்டா காட்டப்பட்டிருக்கிறது. இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நீதிமன்றத்தால யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்லயும் யாரையும் அவங்க சுட்டி காட்டல. சோ அப்படி இருக்க பட்சத்துல சிங்கிள் அக்யூஸ்டா தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது. அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகளும் இன்னைய தேதிக்கு நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான விசாரணையை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் காவல்துறை நீதியை பெற்றுத் தந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார்.
இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மாண்புமை நீதிமன்றத்திற்கும் நன்றி தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குற்றம் நடக்கக்கூடாது என்பதையும், அப்படி நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பிக்காத வகையில் விசாரணையை துரிதமாக நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் காவல்துறையிடம் தான் தொடர்ந்து கூறி வருவதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மேலும் குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளித் தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சிகளின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டம், நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தீர்ப்பை வரவேற்று அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் நீதி பெறுவதிலும் திராவிட மாடல் அரசு காட்டும் உறுதிப்பாட்டிற்கு கிடைத்துள்ள வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். குற்றவாளி தப்பிக்க முடியாத வகையில் ஆதாரங்களை திரட்டி வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்ததன் அடிப்படையில் 5 மாதத்தில் ஞானசேகரன் குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டோருக்கு விரைவான நீதியை திமுக அரசு பெற்றுத்தரும் என்பது மக்கள் மன்றத்தில் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் திமுக அரசு மீதான பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பழனிசாமி, இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்றும், அந்த விடுதலைக்கும் மீண்டும் கைதானத்திற்கும் இடையில் என்ன நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஞானசேகருடன் நெருக்கமாக இருந்த அமைச்சர், சென்னை துணை மேயர் ஆகியோர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்றும் அவர் வினவியிருக்கிறார். மேலும் சிறப்பு விசாரணை குழுவில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திர ரவி ராஜினாமா செய்ததற்கு உயரதிகாரிகளின் அழுத்தம் என்றும் செய்தி வெளியான நிலையில் அதற்கு விளக்கம் என்ன என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மிக மிக முக்கியமான மூலக்கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வழக்கின் முதற்கட்ட விசாரணை முடிவதற்குள் ஞானசேகரன் தவிர வழக்கில் யாரும் குற்றவாளிகள் இல்லை என்று எதற்காக காவல்துறை அவசரமாக தெரிவித்தனர் என்றும் கேள்வி எழுப்பிய பழனிசாமி, யாரை காப்பாற்ற இந்த வேகம் என வினவியிருக்கிறார். பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் பதிவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். இதை மாதிரி பாலியல் குற்றங்களுக்காக தீர்ப்புகளுக்காக கருத்து சொல்ல வேண்டியது எப்போவாவது அரிதாக வர வேண்டிய வாய்ப்பாக இருக்கணும். அடிக்கடி அப்படிப்பட்ட வாய்ப்பு எங்களுக்கு வருதுன்றது எனக்கு மிக மிக வருத்தம். 11 குற்றங்களில் இவர் தவறு செய்திருக்கிறார் என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரின் வாதங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதும் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதனால் இன்று தீர்ப்பு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்ப்பு இன்று வரவில்லை. அது சற்று வருத்தம் தான். ஆனாலும் 2ஆம் தேதிக்காக நாம் பொறுத்திருப்போம். ஆனாலும் உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் பெண்களின் மிக பெரிய எதிர்பார்ப்பு. தமிழக காவல்துறை விசாரித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 157 நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிபிஐ விசாரித்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நியாயம் கிடைக்க 6.5 ஆண்டுகள் ஆனதாகவும், தமிழக காவல்துறை விசாரித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 157 நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். சிபிஐ கூட இவ்வளவு துரிதமாக விசாரித்திருக்க முடியுமா என கேட்கும் அளவிற்கு இந்த வழக்கை தமிழக காவல்துறை மிக சிறப்பாக நடத்தி குற்றவாளிக்கு குற்றத்தை நிரூபித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.